हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 7 பிப்ரவரி 2026 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகி குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி, மசீஹ் மௌத் மற்றும் மஹதி மௌத் அலை இஸ்லாம் அவர்கள் எழுதிய ஹக்கீகத்துல் வஹி எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கின்ற ஆலிம்கள் மூலமாக இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அதற்கான பதிலை வழங்கிவிடுவோம். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களது டிவி ஸ்கிரீனில் எங்களுடன் இந்த நிகழ்ச்சி இணைவதற்கான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்புகளும் வசதிகளும் உள்ளன. இன்று இந்த ஸ்டுடியோ எபிசோடில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வருகின்றேன். மன்சூர் அகமது மன்சூர் சாஹிப், மதிப்புக்குரிய கே தாரிக் அகமது சாஹிப், இந்த இருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இருவரையும் நான் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தவாறு அனைத்து மார்க்க மக்களிடமும் ஹக்கீகத்துல் வஹி எனும் இந்நூலை வாசிக்குமாறு மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவு வலியுறுத்தி கூறுவதில் இருந்து இந்த நூலை வாசிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர முடிகிறது. உண்மையில் இறைவனின் இருப்போ, இஸ்லாத்தின் உண்மைத்தன்மை, மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்தன்மை, அற்புதங்கள், அடையாளங்கள், வஹி, இல்ஹாம், துவா மற்றும் அது ஏற்றுக்கொள்ளப்படுதல் குறித்து உறுதியான அறிவை பெறுவதற்கு இந்த நூலை வாசிப்பது மிகவும் அவசியமாகும். இதனுடன் இந்த எபிசோடுடைய முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய மன்சூர் அகமது மசூர் சாஹிபிடம் கேட்க விரும்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பிற்காக வாளை பயன்படுத்தினார்கள் என்று இஸ்லாத்தின் எதிரிகள் ஆட்சேபனை செய்கிறார்கள். இதற்கு ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய பதில் என்ன? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பு பணிக்காக வாளை பயன்படுத்தினார்கள் என்ற ஆட்சேபனை அல்லது இஸ்லாம் வாளினால் பரப்பப்பட்டது என்ற ஆட்சேபனை எப்படிப்பட்ட ஆட்சேபனை என்றால் இதில் ஒரு அளவு கூட உண்மை கிடையாது. இது வெறும் ஆட்சேபனை மட்டுமே ஆகும். இது ஒரு ப்ரொபகண்டா மட்டுமே ஆகும். அதை கண்டு எல்லோரும் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். காந்திஜி இந்தியாவுடைய மிகப்பெரிய லீடர் ஆவார். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறும்போது காந்திஜி இஸ்லாமிய போதனை பற்றி அறியாமல் இருந்த காலத்தில் இஸ்லாத்தின்
எதிரிகளுடைய பேச்சை கேட்டு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிறந்தது என்றால் அது வாளால் பரவியது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் நம்முடைய நாட்டில் கான்பூர் என்ற இடத்தில் சுவாமி லக்ஷ்மி சங்கராச்சாரியா என்பவர் இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் என்ற நூலை எழுதினார். அவர் பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்தபோது நான் எந்த வசனத்தை பயங்கரவாதமாக நினைத்துக் கொண்டிருந்தனோ அது பயங்கரவாதத்திற்கு எதிரானது என்று அவர் புரிந்து கொண்டார். இஸ்லாம் போரினுடைய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் அன்பு நேசத்தை மார்க்கமாகும், உள்ளத்தை வெல்லக்கூடிய மார்க்கமாகும் என்று எழுதினார். எவரெல்லாம் இஸ்லாத்தை படித்தார்களோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஆராய்ந்தார்களோ அவர்கள் இஸ்லாம் வாளினால் பரப்பப்பட்டது கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இஸ்லாம் அன்பு நேசத்தை சமாதானத்தை பரப்பக்கூடிய மார்க்கமாகும். இஸ்லாத்தினுடைய பொருளே சமாதானம் என்பதாகும். ஆனால் சில முஸ்லிம்கள் இஸ்லாம் வாளினால் பரப்பப்பட்டது என்று சில முஸ்லிம்களை கொள்கை வைத்திருப்பதை பார்த்து நமக்கு வியப்பு ஏற்படுகிறது. முஸ்லீம் லீடர் இவ்வாறு கொள்கை வைத்திருக்கிறார் என்றால் இது இன்னும் வியப்பிற்குரிய விஷயமாகும். ஜமாத் இஸ்லாமியுடைய தலைவர் மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர்கள் எழுதும்போது 1300 ஆண்டுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றுகளை கொடுத்தார்கள். ஆரம்ப காலத்தில் அற்புதங்களை காட்டினார்கள், தூய வாழ்வை எடுத்து வைத்தார்கள். ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் போனது. மக்கா வாழ்க்கை எப்பொழுது வெற்றி கிடைத்தது என்றால் அன்னார் கையில் வாளேந்திய போதுதான் அன்னாருக்கு வெற்றி கிடைத்தது என்று எழுதியிருக்கிறார். இதைவிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு என்ன அவமதிப்பு இருக்க முடியும்? முழு உலகங்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அருளாக வந்த அந்த நபியை குறித்து இவ்வாறு எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து உண்மையை தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஒரு முஸ்லீம் லீடருக்கு இந்த விஷயம் புரியவில்லை. நாம் இதன் மேல் முஸ்லிம்கள் பலவந்தமாக மற்றவர்களை முஸ்லிம்களாக ஆக்கினார்களா என்று நாம் பார்த்தால் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் மக்காவில் கடுமையான சிரமங்களை துன்பங்களை சகித்து கொண்டார்கள். சாபிகள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். யார் தமது நாட்டை தொடர்ந்து செல்வார்கள் வீணாக? அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே நாட்டை தொடர்ந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனா சென்றடைந்த பிறகு மக்கத்து காஃபிர்கள் மதீனா மக்கள் மீது அழுத்தம் கொடுத்தார்கள். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறீர்கள், அலைக்கடம் கொடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் படையெடுப்போம் என்று மிரட்டினார்கள். மதீனாவில் கூட அவர்களுக்கு அச்ச நிலை இருந்தது. முஸ்லிம்கள் நிம்மதியாக மதீனாவில் கூட இருக்க முடியவில்லை. இவ்வாறான நிலையில் முஸ்லிம்கள் பலவந்தத்தின் மூலமாக மற்றவர்களை முஸ்லீம் மக்களாக ஆக்குவது என்பது ஒருபோதும் நடைய முடியாத காரியமாகும். திருக்குரானில் பார்க்கும்போது திருக்குரானில் இது போன்ற எந்த பலவந்தமான போதனையும் கிடையாது. மாறாக அது எதிரான போதனை தான் திருக்குரானில் உள்ளது. லாயக்கராக ஃபித்தீன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வாசி ரூமி என்ற ஒரு அடிமை இருந்தார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அடிமையிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சில சமயம் கூறும்போது முடியாது என்று மறுத்து விடுவார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரவாயில்லை என்று கூறிவிடுவார்கள். லாயக்கராக ஃபித்தீன் என்று கூறுவார்கள். மார்க்க விஷயத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது.
வஃபாத் நெருங்கும் போது அந்த அடிமையை அவர்கள் விடுதலை செய்தார்கள். சூரா கஹ்ஃபில் குல் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யவுமில் யுமின் ஒமன் ஷா யவுமில் குஃப்ர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அறிவிப்பு செய்து விடுங்கள், உண்மை வந்துவிட்டது, உங்கள் இறைவன் சார்பாக விரும்புகின்றவை ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்புகின்ற மறுக்கட்டும். பலவந்தத்திற்கான கட்டளையே கிடையாது. சூரா ஆலி இம்ரானில் அல்லாஹ் கூறும்போது ஃபைன் அஸ்லமு ஃபகதிஹ்ததோ, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். வைன் தவல்லோ ஃபைனம் அலேகள் பலாகு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், உமது வேலை செய்தியை எட்ட வைப்பது மட்டுமே ஆகும், அதைவிட அதிகம் ஒன்றும் கிடையாது. லஸ்தாலை பி முசைத்தீர், நீங்கள் அவர்கள் அந்த மக்கள் மீது நீங்கள் இஸ்லாத்தை திணிக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்துடைய போதனையாகும். எங்குமே பலவந்தத்தினுடைய போதனையே கிடையாது. வரலாற்றில் பார்க்கும்போது இஸ்லாம் பலவந்தத்தால் வாளினால் பரப்பப்பட்டது என்றால் வரலாற்றில் ஒரு உதாரணமாவது காண கிடைக்க வேண்டுமே. அப்படி எந்த உதாரணத்தையும் நாம் காண முடியாது. மாறாக இதற்கு எதிரான உதாரணங்கள் காண கிடைக்கின்றது. ஹதீஸில் வருகிறது, ஹஸரத் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரில் ஒரு காஃபிரை அவர்கள் பிடித்தார்கள். அவர் அந்த காஃபிர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா ஓதினார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஓதினார். வாளினால் பலவந்தத்தினால் முஸ்லீமாக ஆக்க வேண்டும் என்பது குறிக்கோளாக இருந்திருக்கும் என்றால் அதில் ஜெயித் அவர்கள் அவரை ஒன்றும் செய்திருக்கக்கூடாது. அவர் களிமா சொல்லிவிட்டார், அவரை விட்டிருக்க வேண்டும். ஆனால் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை கொன்று விட்டார்கள் களிமா சொன்ன பிறகும். உசாமா பின் ஜெயித் அவர்களுடைய கூற்று என்னவென்றால், அவர் நம்பிக்கை என்னவென்றால், அவர் பயந்து போய் களிமா சொன்னார் என்று நினைத்தார், உள்ளத்தால் களிமா சொல்லவில்லை என்று கருதினார். இதன் விளைவு என்ன வெளிப்பட்டது என்றால், சாபிகள் என்ன விரும்பினார்கள் என்றால், எவர் முஸ்லீமாக விரும்புகிறாரோ உள்ளத்தாலாக வேண்டும் என்று விரும்பினார்கள். பலவந்தத்தினாலோ அச்சத்தினாலோ முஸ்லீமாகக்கூடாது என்று விரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயலை கண்டு மிகவும் கோபப்பட்டார்கள். உசாமாவே, நீங்கள் அவரது உள்ளத்தை பிளந்து ஏன் பார்க்கவில்லை? அவர் பயந்து போய் களிமா சொன்னாரா, நிஜத்திலே சொன்னாரா என்று ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டார்கள். அவர் எந்த நேரத்தில் களிமா சொன்னாரோ அவரது உள்ளம் அப்பொழுது தூய்மையாகி இருக்கலாம், அல்லது அவர் நியத் வைத்திருக்கலாம். நான் தோல்வி அடைந்துவிட்டால் நான் ஈமான் கொள்வேன் என்று முஸ்லீமாவேன் என்று அவர் உறுதி கொண்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கூற்று, உசாமா நீங்கள் அவருடைய உள்ளத்தை ஏன் பிளந்து பார்க்கவில்லை என்ற விஷயத்தை முஸ்லீம்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அகமதிகள் மீது அவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள். அகமதியுடைய உள்ளத்தில் ஒன்று, நாவில் ஒன்று என்று ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. ஒருவர் களிமா சொன்னால், களிமாவை ஒப்புக்கொண்டால் ஒரு அகமதி எந்த ஒரு ஆலிமுக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடியவருக்கும் அவரது உள்ளத்தில் வேறு ஒன்று உள்ளது, நாவில் ஒன்று உள்ளது என்று கூற முடியாது. எந்த உரிமையும் கிடையாது. பலவந்தம் மூலமாக ஒருவர் முஸ்லீமாக்க வேண்டியது குறிக்கோள் என்றால் மக்கா வெற்றியின் போது அது மிகச்சிறந்த ஒரு தருணமாகும். மக்கா வெற்றியின் போது ஒரு நபர் கூட பலவந்தமாக முஸ்லீமாக ஆக்கப்படவில்லை. பல மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் முஸ்லீமாக ஆகவில்லை. அந்நேரத்தில் கூட மக்கா வெற்றி தொடர்பாக வரலாற்றாசிரியர்கள், மேற்கத்திய வரலாற்றாசிரியர்கள் எழுதும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்கள் எழுதும்போது ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தனது 18 ஜூலை 2025 குத்பாவில் அதிலிருந்து இரண்டு விஷயங்களை மேற்கோளை மட்டும் எடுத்து வைக்கின்றேன். ஸ்காட்லாண்டுடைய முஸ்தஷ் மின் காம்ரி என்பவர், மக்காவுடைய தலைவர்கள் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. இங்கிலாந்துடைய ஒரு பெண் வரலாற்றாசிரியை கெரன் ஆம்ஸ்ட்ராங், இவர் எழுதுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தின் மூலமாக பழிவாங்க வேண்டிய எந்த
அவசியத்தையும் அவர்கள் உணரவில்லை. எவரும் பலவந்தமாக முஸ்லீமாக ஆக்கப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க சமாதானத்தின் உருவமாக திகழ்ந்தார்கள். ஹுதைபியாவுடைய சம்பவம் நமக்கு முன்னால் உள்ளது. எந்த அளவு முடியுமோ காஃபிர்கள் மக்கத்து காஃபிர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று அண்ணா விரும்பினார்கள். ஆனால் சஹாபிகள் அதற்கு பயந்து போய் அடங்கி போய் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சஹாபிகள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து போனது. அன்னார் பயணத்தில் இருக்கும்போது அன்னாருக்கு நற்செய்தி வழங்கினான். அதாவது நாம் உமக்கு மிகப்பெரிய வெற்றியை வழங்குவோம் என்று அன்னாருக்கு நற்செய்தி வழங்கினான். எந்த கோணத்திலும் பார்த்தாலும் இஸ்லாம் வாளினால் பரவவில்லை. இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் போரை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் பழிவாங்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் உள்ளத்தை வெல்லக்கூடிய மார்க்கமாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. அடுத்த கேள்வியை கே தாரிக் சாஹிபிடம் கேட்க விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது கடந்த கால மார்க்கத்தின் சீர்கேடு காரணமாக உலகில் தண்டனை இறங்குவதில்லை, மாறாக கேலி கிண்டல் செய்தல் மூலமாக இறங்குகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கத்தை எடுத்துக் கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஸ்னல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சையதுனா ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹகீகத்துல் வஹியின் உண்மைத்துவம் எனும் தம்முடைய இந்த உன்னதமான படைப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம் மார்க்க தீங்கில் மூழ்கியிருப்பதனால் மட்டும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழித்து விடுவதில்லை. கூறுகின்றார்கள், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நான் எங்குமே உலகத்தில் வரக்கூடிய எல்லா பேரழிவுகளும் எல்லா நிலநடுக்கங்களும் என்னை பொய்ப்பதனால் தான் வருகின்றன என்று நான் எங்குமே சொல்லவில்லை. வேறு எந்த பிரச்சனையும் இதற்கு காரணம் இல்லை என்று நான் எங்குமே சொல்லவில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை தெளிவாக கூறிவிட்டார்கள். இதை இப்படி விளக்கி கூறுகின்றார்கள், ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கின்றது. என்னை பொய்ப்பிப்பதன் காரணமாக அல்லாஹுடைய தண்டனை உலகத்தில் இறங்கியிருப்பது என்னை பொய்ப்பிப்பது தான் அதற்கு உந்துதலாக அமைந்திருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவர்கள் இதை மேற்கொண்டு விளக்கம் அளித்தவாறு கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய விளக்கம் என்னவென்றால், உலகத்தில் அதிகமாக தீமை பரவிவிடும் பொழுது, பாவம் அதிகமாக ஆகிவிடும் பொழுது, மனிதன் பாவத்தில் மூழ்கி கொண்டே செல்லும் பொழுது அல்லாஹ் உலகத்தை சீர்திருத்துவதற்காக தன்புறமிருந்து ஒருவரை அனுப்புகின்றான். மேலும் அவர் உலகத்தில் மக்களை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த தூதரை மக்கள் பொய்ப்பிப்பார்கள், அவரை கேலி கிண்டல் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உலகத்திற்கு தண்டனை கொடுக்கின்றான், உலகத்திற்கு பேரழிவுகள் இறக்குகின்றான். மேலும் இந்த உலகம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலும், அதாவது அந்த தூதர் வருவதற்கு முன்னாலும் அது குற்றவாளிகளாக இருக்கின்றது. ஆனால் தூதரை அனுப்பிய பிறகு யாரெல்லாம் கேலி கண்டல் அதிகமாக செய்கின்றார்களோ, தீங்கிழைக்கக்கூடியவராக இருக்கின்றார்களோ, அந்த நபியை எழுதப்படுத்துகின்றார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய தண்டனை இறங்குகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் திருக்குரானுடைய சூரா பனி இஸ்ராயிலுடைய 16வது வசனத்தை இதில் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா குன்னா முஅzzபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், நான் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எம்முடைய தூதரை அதில் அனுப்பாதவரை தண்டனை வழங்குவதில்லை. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், உலகம் தீமையில் மூழ்கிவிடும் பொழுது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். உலகத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த தூதுவரிடமிருந்து பலன் பெறுவதற்கு பதிலாக, தம்மை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் அந்த மக்கள் முன்னேறி விடுகின்றார்கள், அந்த நபியை பொய்ப்பிக்கின்றார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை இறக்க ஆரம்பித்து விடுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய அந்த நிலநடுக்கங்கள், அல்லாஹுடைய தண்டனைகள் இருக்கின்றன, அதை பற்றி கூறுகின்றார்கள். இதுவும் என்னுடைய உண்மைத்துவத்திற்கு ஓர் அடையாளம்தான். அதற்கான காரணம் என்னவென்றால்,
நான் 15, 18, 20 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பராஹினே அஹ்மதியா நூலில் இதை பற்றி முன்னறிப்புகளை எழுதியிருக்கின்றேன். அல்லாஹ் வழங்கிய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றேன். அதாவது என்னுடைய வருகைக்கு பிறகு இந்த முன்னறிப்புகளை எடுத்து வைக்கின்றேன். என்னை பொய்ப்பித்தால், என்னை நிராகரித்தால் அதன் காரணமாக அல்லாஹ் பல்வேறு வானத்து பேரழிவுகளையும் மற்றும் நிலநடுக்கங்களையும் ஏற்படுத்துவான் என்று நான் 20 வருடங்களுக்கு முன்னால் எழுதியிருந்தேன். 18, 20 வருடங்களுக்கு முன்னால் நான் அதை கூறியிருக்கின்றேன். இப்பொழுது இந்த விஷயங்கள் வெளிப்படுகின்றன. இந்த முன்னறிப்புகள் அல்லாஹ்விடமிருந்து அறிவை பெற்று நான் அப்பொழுது செய்த அந்த முன்னறிப்புகள் நிறைவேறுகின்றன. இதுவும் என்னுடைய உண்மைக்கு ஒரு சான்றாக இருக்கின்றன. உலகத்தில் பல்வேறு நிலநடுக்கங்கள் வருகின்றன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த நிலநடுக்கங்களையும் பேரழிவுகளையும் தம்முடைய உண்மைத்துவத்திற்கான சான்றாகவும் கூறியிருக்கின்றார்கள். சில ஆட்சேபனை செய்கின்றார்கள். முதல் ஆட்சேபனை என்னவென்றால், எந்த இடத்தில் தூதர் வந்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் அடையாளம் வெளிப்பட வேண்டும். பிரான்சிஸ்கோவிலும் வருகின்றது ஒரு நிலநடுக்கம், மஸீஹ் இஸ்லாமுக்கு எப்படி அடையாளமாக முடியும் என்ற ஒரு முதல் ஆட்சேபனை. ரெண்டாவது ஆட்சேபனை என்னவென்றால், பொய்ப்பிக்கக்கூடியவர் இருக்கின்றார், அவர் உயிரோடு இருக்கின்றார், அவர் அந்த நிலநடுக்கத்தில் சிக்கவில்லை, ஏதோ ஒரு நாட்டில் யாரோ மக்கள் மரணிக்கின்றார்கள், இது எப்படி உண்மைக்கு சான்றாக முடியும்? இது ஒரு ரெண்டாவது ஆட்சேபனை. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முந்தைய நபிமார்கள் மற்றும் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் ஒளியில் இந்த ஆட்சேபனைகளுக்கான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த இடத்தில் பொய்ப்பிப்பவர் இருக்கின்றாரோ, வாதம் புரிபவர் எங்கே இருக்கின்றாரோ அங்க இடத்தில் நிலநடுக்கம் வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்ட போது, அப்பொழுது அல்லாஹ் ஒரு மிக பெரும் சூறாவளி, வெள்ளம் மற்றும் மிகப்பெரிய வெள்ளம், மழையை வரவழைத்தான். அந்த தண்டனை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மட்டும்தான் அதில் மாட்டவில்லை. அப்பொழுது எத்தனை மனிதர்கள் இருந்தார்களோ, எத்தனை இதுவரை என்றால் கால்நடைகள், பறவைகள் வரைக்கும் அதில் மாட்டிக்கொண்டன. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் அந்த தண்டனையில் தப்பித்தது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் வாதம் புரிந்தார்கள், அவர்களை பொய்ப்பிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த எகிப்து நாடு இருந்தது, யாரை முன்னிலைப்படுத்தப்படுகின்றதோ அந்த முழு எகிப்து நாட்டிலும் ஆக்கினை இறங்கப்பட்டது, தண்டனை இறங்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்த அந்த சமுதாயத்தின் மீது மட்டும் அல்லாஹ் தண்டனை இறக்கவில்லை, அவர்கள் மீது மட்டும் அல்லாஹ்வுடைய கோபம் வெளிப்படவில்லை. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எதிரிகள் அவர்களை பொய்ப்பித்தார்கள், அவர்களை சிலுவையில் ஏற்றி அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அதற்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமானிய அரசர் மூலமாக ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அவர்களுடைய காலத்தில் பஞ்சம் வந்தது. அப்பொழுது அரபு நாடு முழுவதும் அதில் பாதிக்கப்பட்டது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பார்க்கின்றோம், மார்க்கத்தின் வரலாற்றை பார்க்கின்றோம், நபிமார்க்கின் வரலாற்றை பார்க்கின்றோம். அதாவது ஒரு நபியை பொய்ப்பிக்கக்கூடிய சமுதாயம் அல்லது எந்த இடத்தில் நபி இருக்கின்றாரோ அந்த இடத்தில் மட்டும்தான் தண்டனை வர வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், எங்கெல்லாம் குற்றங்கள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் தீமைகள் அதிகமாகிவிட்டனவோ அந்த எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய அடையாளங்கள் வெளிப்படுகின்றன, அல்லாஹ் தண்டனையை இறக்குகின்றான். மேலும் இது உண்மையில் அந்த நபியுடைய உண்மைத்துவத்தை சான்று பகரக்கூடியதாக இருக்கின்றது, ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நபி அதை பறைசாற்றம் செய்கின்றார், ஏலான்ஸ் அறிவிப்பு செய்கின்றார். அதே போன்று பொய் கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த நிலநடுக்கத்தின் பிடியில் வரவில்லையே, அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று இன்னொரு ஆட்சேபனை செய்யப்படுங்க. அவர்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படுவதில்லையே, ஏதோ ஒரு இடத்தில் யாரோ மரணிக்கின்றார்கள், ஏதோ ஒரு நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் மக்கள் மரணிக்கின்றார்கள், அங்கு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பதிலளிக்கின்றார்கள், இதையும் நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்த்து படித்தால் உங்களுக்கு தெரிய வரும். மார்க்க வரலாற்றில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அங்கு பறவைகள் மற்றும் விலங்குகள் கூட அல்லாஹ் அந்த தண்டனையில் இறக்கி மூழ்கடிக்க விட்டுட்டான். அந்த பறவைகளும் விலங்குகளும் ஒன்றும் பொய்ப்பிக்கவில்லையே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நிராகரிக்க முடியும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தோடும் இதே விஷயம்தான் நடந்திருக்கின்றது. ஃபிரௌன் அப்பொழுதே மரணிக்கவில்லையே, பிற்காலத்தில் அல்லாஹுடைய தண்டனை இறங்கியது.
தண்டனையில் மூழ்கி மரணித்தான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பஞ்சம் வந்தபோது ஏழை மக்களும் மரணித்தார்கள் தான். அமீர்களாக இருந்த அந்த காஃபிர்களுக்கு ஒன்றுமாகவில்லை. பிற்காலத்தில் அல்லாஹுடைய அடையாளங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் எவ்வாறு முன்னறிப்பு வழங்கியிருந்தானோ, அல்லாஹ் அறிப்பு செய்தானோ, அதே போன்று அந்த காஃபிர்கள் தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இந்த ஆட்சேபனையும் முற்றிலும் பொருத்தமற்றதாகும், இதிலும் எந்த ஒரு நீதியும் கிடையாது. நாம் நபிமார்களின் வரலாற்றை பார்த்தோம் என்றால், திருக்குர்ஆனை படித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகின்றது, அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த தண்டனை அல்லது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எங்கு பேரழிவுகள் மற்றும் நிலநடுக்கங்களை பற்றி குறிக்கின்றார்களோ அங்கு நபிமார்கள் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இதே போன்று சம்பவங்கள் தான் இருந்தன, இதே போன்ற சூழ்நிலை தான் இருந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் எந்த பூகம்பங்கள் வந்தனவோ, அல்லாஹுடைய பல்வேறு தண்டனைகள் வந்தன, அதிலும் யாருக்கும் ஆட்சேபனை இந்த வகையில் இருக்கக்கூடாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய நடைமுறை என்னவென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களை சுருக்கி கொண்டே செல்கின்றான். குறித்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களையும் அவர்களுக்கான தண்டனையில் மூழ்கடிப்பான். ஏனென்றால் நபியுடைய உண்மைத்துவத்திற்காக அவர்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். ஆக சில மக்கள் இன்னொரு ஆட்சேபனையும் செய்கின்றார்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக. இந்த காங்கடா பாக்ஸு போன்ற இடங்களில் வந்த பூகம்பங்கள் இருக்கின்றன, அது சம்பந்தமாகவும் சில மக்கள் கூறுகின்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய ஏழை மக்கள் மரணித்து விட்டார்கள், பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே ஆகவில்லை. அப்பொழுது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறியிருக்கின்றார்கள். முந்தைய நபிமார்களோடும் இதுதான் நடந்திருக்கின்றது. எனவே இந்த ஆட்சேபனை முற்றிலும் முக்கியத்துவமற்றதாக இருக்கின்றது. தற்காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்றும் கூட உலகத்தில் இந்த மிக பெரும் உலக போர் நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இதன் காரணம் என்ன? உலகத்தின் நிலைமையை நாம் பார்க்கின்றோம். நல்லொழுக்கம் சீர்குலைந்து விட்டது. மனிதன் ஆணவம் மற்றும் பௌதிகத்தில் முன்னேறி கொண்டே செல்கின்றான். அல்லாஹை மறந்துவிட்டான். அல்லாஹை நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கள் அவர்கள் சொன்னதையும் கேட்கவில்லை. பிறகு தற்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களையும் மக்கள் பொய்ப்பித்தார்கள், அவர்கள் நிராகரித்தார்கள். பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜமாத் பல்வேறு விதமான பிரச்சனைகள், இன்னல்கள் மற்றும் துன்பங்களில் ஆழ்த்தப்படுகிறது. மற்ற இடத்தில் நான் கூறினேன், உலகத்தின் மற்ற நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் தக்கபுர் ஆணவத்திலும் மற்றும் பௌதிகத்திலும் முன்னேறிக்கொண்டே செல்கின்றார்கள், உலகவாதத்தில். இந்த அனைத்து குற்றங்கள் காரணமாக அல்லாஹ் உலகத்தை மிக பெரும் அழிவின் பக்கம் தள்ளுகின்றான். அல்லாஹின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. எனவே தான் உலகம் அழிவை நோக்கி செல்கின்றது. ஆணவம் மற்றும் அகம்பாவத்தில் மக்கள் முன்னேறி கொண்டே செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் உலகமும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அல்லாஹின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹின் புறமிருந்து அனுப்பப்பட்ட மக்கள், தூதர்கள், அவர்களை பொய்ப்பிப்பதை விட்டும் உலகம் தவிர்ந்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அவர்களுடைய ஜமாத்தில் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் அந்த பாதுகாப்பான அரணுக்குள் வர முடியும். இல்லை என்றால் ஒரு மிக பெரும் அழிவை நோக்கி உலகம் சென்று கொண்டே இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, நேபாளிலிருந்து சபீர் அஹமத் சாஹிப் அவர்கள் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா சமீன் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. காதியான் மக்களுக்கு நான் முதலில் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கேள்வி என்னவென்றால், இமாம் மஹதிக்கும் ஒரு நபிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. மன்சூர் அகமது மசூத் சாஹிப்பிடம் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. கேள்வி என்னவென்றால், இமாம் மஹதி மற்றும் நபிக்கு உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்ன? இந்த கேள்வியை பார்க்கும்போது இமாம் மஹதி நபியாக இருக்க மாட்டார் என்பது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படுகின்றது. இமாம் மஹதி நபியாகத்தான் இருப்பார்கள், ஆனால் உம்மத்திய நபியாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பின்பற்றுவதன் காரணமாக அன்னாருக்கு இந்த நபித்துவ பட்டம் கிடைத்தது. அன்னாரிடம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. உம்மத்திய நபியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அவமதிப்பும் கிடையாது. அன்னாரது கண்ணியத்து இன்னும் அதிகமாகிறது. எந்த ஒரு நபிக்கும் இந்த அந்தஸ்து வழங்கப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இது வழங்கப்பட்டுள்ளது. அன்னாரை பின்பற்றுவதால் ஒருவர் நபி என்ற அந்தஸ்து வரை கூட வர முடியும் என்ற அருள் வேறு எந்த நபிக்கும் இந்த ஆற்றல் வழங்கப்படவில்லை. அந்த நபியை பின்பற்றுவதால் ஒரு நபியாக முடியும் என்ற சிறப்பு. இமாம் மஹ்தி நபியாக இருப்பார், உம்மத்திய நபியாக இருப்பார். முஸ்லிம் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸீஹ் மவ்ஊத் மற்றும் இமாம் மஹ்தியை ஒருவரே என்று கூறியிருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் ஹதீஸில் 4 முறை நபி என்ற சொல்லால் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். உம்மத்திய ஆலிம்களும் இமாம் மஹ்தி வரக்கூடிய இமாம் மஹ்தி நபியாக இருப்பார் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஒருமித்த கருத்து உள்ளது. அவரை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும், அவரை மறுப்பது குஃப்ராகும் என்று கூறியிருக்கிறார்கள். நபியாக இருப்பதன் காரணமாக இமாம் மஹ்தி மீது ஈமான் கொள்ள வேண்டியது அவசியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் அவரை காணும்போது எனக்கு ஸலாத்தை எட்ட வைக்கவும், ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவர் மீது அவருக்கு உதவி செய்வது கடமையாகிறது என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அவரை கண்டால் பைய செய்ய வேண்டும். நீங்கள் பனிமலைகளில் தவழ்ந்து செல்ல நேரிட்டாலும் சரியே என்று கூறியிருக்கிறார்கள். சுருக்கம் என்னவென்றால், இமாம் மஹ்தி நபியாக இருப்பார்கள். அவர்கள் மீது ஈமான் கொள்வது கடமையாகும். நுபுவத்துடைய அந்தஸ்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், இமாம் மஹ்தி உம்மத்தி நபியாக இருக்கிறார். மற்ற நபிமார்கள் ஷரியத்து உடைய நபிமார்கள், ஷரியத் இல்லா நபிமார்கள். உம்மத்தி நபி ஒருவர் தான், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மற்ற நபிமார்கள் இமாம் மஹ்தி அவர்களை தவிர ஷரியத்துடைய நபிகள் அல்லது ஷரியத் அல்லாத நபி. அந்த ஷரியத் அல்லா நபி என்பது அல்லாஹ்வின் அதாவது வேறொரு நபியுடைய தலையீடு கிடையாது. அது ஜஸாக்கல்லாஹ். நேர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து குரேஷி அப்துல் ஹக்கீம் சாப் இப்பொழுது டெலிஃபோன் லைனில் இருக்கின்றார்கள். வாருங்கள், நாம் அவருடைய கேள்வியும் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் குரேஷி அப்துல்லா சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஜூன் 1893 ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அப்துல்லா ஆத்தமோடு ஜங்கே முகத்தஸ் செய்தார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் சான்று கொடுக்க முடியாமல் போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முயற்சி செய்தவாறு சில விஷயங்களை கூறினார்கள். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய வஹி மற்றும் இல்ஹாமை மூலமாக பாதிரி அப்துல்லா ஆத்தம் இத்தனை காலத்திற்குள் அழிக்கப்படுவார் என்று சொன்னபோது 15 மாதங்கள் வரை உயிரோடு இருந்தார். மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இவங்களுடைய கேள்வி என்னவென்றால், பாதிரி அப்துல்லா ஆத்தம் தொடர்பாக சையதுனா ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னறிவிப்பு இருந்தது. ஜங்கே முகத்தஸ் பற்றி இருக்கின்றது, மஸீஹ் இஸ்லாம் அவருடைய நூலும் இருக்கின்றது. முன்னறிவிப்பு என்னவென்றால் 15 நாட்களுக்குள் இவர் அழிக்கப்படுவார். ஆனால் 15 மாதங்களுக்கு பிறகும் கூட உயிரோடு இருந்தார். கைர் அஹ்மதிகள் தரப்பிலிருந்து ஆட்சேபனை செய்யப்படுகின்றது.
இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை என்று. இதற்கான காரணம் என்ன? 15 மாதங்களுக்கு பிறகும் ஏன் உயிரோடு இருந்தார்? இந்த ஆட்சேபனுக்கு பதிலளிக்குமாறு சுருக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலேயே ஹுசூருடைய 2 முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக ஆட்சேபனைகள் செய்கின்றார்கள். ஒன்று அப்துல்லா ஆத்தமுடைய வஃபாத் பற்றிய முன்னறிவிப்பு பற்றி, இன்னொன்று அஹ்மத் பேகுடைய மருமகன் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சேபனை செய்கின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களும் எதிரிகளுக்கு கூறினார்கள், இருவரை அழைத்துக் கொள்ளுங்கள், எந்த நிறைவேறவில்லை இருக்கின்றார்களோ அதை எழுதி கொள்ளட்டும். இன்னொன்று, நிறைவேறிய முன்னறிவிப்புகளை நான் எழுதுவேன். காதியானுடைய அண்டையலார்களும் அதற்கு சான்றாக இருக்கின்றார்கள். இந்த ஹக்கீகத்துல் நூலில் கூறுகின்றார்கள், இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தூய்மையான நதிக்கு எதிராக ஒரு சில துளிகள் ஆக இருக்கும். இதே போன்று இந்த பதிலே போதுமானது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய சில முன்னறிவிப்புகளை புரியாதன் காரணமாக எதிரிகள் ஆட்சேபனை செய்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான முன்னறிவிப்புகள் அதற்குரிய நேரத்தில் உள்ளபடியே நிறைவேறிக்கின்றன. அது சம்பந்தமாக எதிரிகள் எந்த பேச்சும் பேசுவதில்லையே. ஹக்கீகத்துல் வஹியிலேயே மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் நிறைவேறிக்கின்றன, அதை பற்றி நீங்கள் கேட்பதில்லையே. இந்த முன்னறிவிப்பு நிறைவேறி இருக்கின்றது. எப்படி? ஆட்சேபனை சொந்தமாக செய்திருக்கின்றார்கள், நிறைவேறவில்லை என்று. 1893 விவாதம் நடந்தது அப்துல்லா ஆத்தமுக்கும் மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கும் நடுவில். அந்த விவாதத்தில் அப்துல்லா ஆத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான கண்ணியத்திற்கு எதிரான சில அவமரியாதை சொற்களை கூறினான். அப்பொழுது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நிபந்தனையுடைய முன்னறிவிப்பு வைத்தார்கள். ஆத்தம் உண்மையின் பக்கம் திரும்பவில்லை என்றால் பிறகு அவர் அழிவில் வீழ்த்தப்படுவார். அந்த முன்னறிவிப்பு சம்பந்தமாக திருக்குரானில் நாம் பார்ப்போம். திருக்குரானில் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் கூறப்பட்டிருக்கின்றது. ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய அந்த விஷயத்தின் பக்கம் மக்கள் கவனம் செலுத்தவில்லை, அவர்களை பிற்பித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கூறப்பட்டது, நீங்கள் அந்த சமுதாயத்தை விட்டு சென்று விடுவீராக, அந்த சமுதாயத்தின் மீது தண்டனை இறங்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்கு முன்னால் அழுது மன்றாடி தௌபா செய்தது. மேலும் தங்களுடைய அந்த செயல்களுக்காக வெட்கப்பட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டன அந்த சமுதாயம். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மன்னித்து விட்டான். அந்த சமுதாயத்திற்கு தண்டனை இறங்கும் என்று அல்லாஹ் கூறியிருந்த அந்த முன்னறிவிப்பை அல்லாஹ் தள்ளி போட்டு விட்டான், அந்த அகற்றி விட்டான். ஆக இதுவும் கூட அதே போன்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய முன்னறிவிப்பை முழுமையாக பாருங்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறியிருந்தார்கள்? நிபந்தனை என்னவென்றால் அவர் உண்மையின் பக்கம் திரும்ப வேண்டும். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிபந்தனை வைத்திருக்கின்றார்கள். முன்னறிவிப்பு செய்யும் போதே, முதல் முறை முன்னறிவிப்பு செய்யும் போதே கூறியிருந்தார்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு பாருங்கள், அப்துல்லா ஆத்தம் முற்றிலும் அமைதியாகிவிட்டார். அவர் எந்த ஒரு விஷயத்திலும் சரி பொய்ப்பிக்கவே இல்லை, மிகவும் பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அவர் கூட இருந்த மக்களே அதை சான்று பகிர்கின்றார்கள். கிறிஸ்தவர்களுடைய பத்திரிகைகள் வெளியானது, ஆத்தமுடைய நிலை மோசமாகிவிட்டது, அவர் ஊமையாகிவிட்டது போன்று தெரிகின்றது என்று சொன்னார்கள். இதே போன்று அந்த மனிதன் முற்றிலும் பேசுவதை விட்டு விடுகின்றான், அச்சப்படுத்த விடுகின்றான். அவன் தன்னுடைய செயல் மூலமாக ஒரு வகையில் அவன் மீது மரணமே வந்து விட்டது. ஏனென்றால் அவன் மரணித்தவனாக இருக்கின்றான். ஒரு விதத்தில் இந்த முன்னறிவிப்பு ஓமை வடிவில் நிறைவேறிவிட்டது, ஓமை வடிவில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. அப்துல்லா தம்முடைய இந்த நிலை இருந்தது. அவன் பப்ளிக் பிளேஸில் வருவதை விட்டுவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் எதிராக பேசுவதை பற்றி விட்டுவிட்டான், முற்றிலும் மௌனமாகிவிட்டான். அப்பொழுது மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 15 மாதங்களுக்குள் அவனுக்கு மரணமாகும் என்று கூறியிருந்தார்கள். அல்லாஹ் அதை அகற்றிவிட்டான். ஏனென்றால் இது நிபந்தனையுடைய முன்னறிவிப்பாக இருந்தது. மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தார்கள் அவன் உண்மையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. அதற்கு பிறகு என்னானது? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரசுரத்தை வெளியிட்டார்கள் 1894. அதில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அப்துல்லா ஆத்தம் மௌனமாக கூடாது, அவன் பப்ளிக்கில் வர வேண்டும், பொது அவையில் ஒற்றுக்கொள்ள வேண்டும், உறுதி ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் தௌபா செய்து விட்டேன் என்று, நான் திருந்திவிட்டேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இல்லை, நான் சொன்னதில் நிலைத்திருக்கின்றேன், நான் என்ன சொன்னேனோ அதில் இன்னும் நான் அந்த ஸ்டாண்டில் தான் நான் இருக்கேன்னு அவர் சொல்லணும். அப்படி
இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும். மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரசனம் செய்தார்கள், அப்துல் ஆத்தம் மௌனமாக இருக்கக்கூடாது. பொது அவையில் வந்து சொன்னால் நான் 4000 அவருக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன். அந்த காலத்தில் 4000 ரூபாய், 120 வருடங்களுக்கு முன்னால். அப்துல் ஆத்தம் அதற்கும் தயாராகவில்லை. கடைசியில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முயற்சி செய்து அல்லாஹ் அவருக்கு தண்டனை வழங்காமல் இருப்பது சாத்தியமே இல்லை. அவர் தௌபாவும் செய்யாமல் இருக்கின்றார், எப்படி சாத்தியம்? எனவே மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் மீண்டும் முன்னெடுப்பு செய்தார்கள். இப்பொழுது அல்லாஹுடைய பிடிப்பு ஏற்படும், அப்துல்லா ஆத்தம் பிடிக்கப்படுவார், அல்லாஹுடைய தண்டனை இறங்கும். இந்த முறை மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த நிபந்தனை விதிக்கவில்லை. ஆக 1896 அப்துல்லா ஆத்தம் மரணிக்கின்றார். எப்படி படிப்பினைக்குரிய வஃபாத் என்றால், பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வஃபாத் என்றால், மிகவும் பயந்து போன நிலையில், பதற்றமடைந்த நிலையில் வஃபாத் ஏற்படுகின்றது. ஆக அது ஒரு அடையாளமாக ஆகிவிட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னெடுப்புகள் மிகவும் மகத்துவமான முறையில் முன்னேறுகின்றன. இவற்றை புரிவதற்கு அறிவு இருக்க வேண்டும், புரிதல் இருக்க வேண்டும், நடுநிலை இருக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. அடுத்த கேள்வியை மன்சூர் சாஹிபிடம் கேட்கிறேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முர்த்ததுக்கு எழுதிய கடிதத்தில், யாருக்கெல்லாம் என்னுடைய அழைப்பு சென்றடைந்து அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று எழுதியுள்ளார்கள். சிலர் இதனை ஆட்சேபனை செய்கிறார்கள். இந்த ஆட்சேபனைக்கு என்ன பதில்? ஜஸாக்குமுல்லா. இது தொடர்பாக முதல் விஷயம் என்னவென்றால், நினைவில் வைக்க வேண்டிய முதல் விஷயம், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் எந்த ஒரு எழுத்திலும் தமது கடிதத்தில் எந்த ஒரு முஸ்லீமையும் பார்த்து முஸ்லீம் அல்லாதவர் என்று கூறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம், ஆனால் அவர் மஸீஹ் மவ்ஊத் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மறுக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட முஸ்லீமை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் முஸ்லீம் அல்லாதவர் என்று கூறவில்லை. நாங்கள் அஹ்மதிகளாகி நாம் கைர் அஹ்மதி முஸ்லீம்கள் என்றுதான் மற்றவர்களை கூறுகின்றோம். இன்னொரு விஷயம் அடுத்த விஷயம் என்னவென்றால், முஸ்லீம்கள் மீது முஸ்லீம் ஆலிம்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாருடைய ஜமாத்தின் மீதும் குஃப்ருடைய ஃபத்வாவை வழங்கினார்கள். அந்த ஃபத்வாவுக்கு பின்னால் பொதுமக்கள் சென்றார்கள். முகமது ஹுசைன் பட்டால்வி இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து 200 மௌலவிகளிடமிருந்து மஸீஹ் மவ்ஊத் அவர்களுக்கு எதிராக குஃப்ருடைய ஃபத்வாவை எழுதி வாங்கினார். முகமது ஹுசைன் பட்டால்வி ஆரம்பத்தில் இருந்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதில் நல்ல எண்ணம் கொண்டிருக்கவில்லை. முகமது ஹுசைன் பட்டால்வி ஃபத்வா வாங்குவதற்கு அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்களில் இருந்து மேற்கோளை எடுத்து வைத்தார். அதில் அவர் பொய்யை கலந்து விட்டார், உண்மை எழுதவில்லை. எந்த ஆலிம்களெல்லாம் குஃப்ருடைய ஃபத்வாவை கொடுக்கவில்லையோ அவர்களுடைய பெயர்களையும் அந்த குஃப்ர் ஃபத்வா கொடுத்த பட்டியலில் இணைத்து விட்டார் முகமது ஹுசைன் பட்டால்வி. மௌல்வி ஹுசைன் பட்டால்வி சில மௌலவிகள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கே கடிதம் எழுதினார்கள், நாங்கள் அப்படி ஃபத்வா கொடுக்கவில்லை என்று. 200 மௌலவிகளிடமிருந்து குஃப்ருடைய ஃபத்வா எழுதி வாங்கினேன் என்று முகமது ஹுசைன் பட்டால்வி கூறினார். அதில் சில ஆலிம்கள், சில மௌலவிகள் எந்த அளவு கடுமை கட்டினார்கள் என்றால், அவர்களுடைய குஃபுர் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவருடைய குஃபுர் ஃபத்வாவுடைய அதைவிட தீவிரமானது என்று எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது, சலாம் கொடுக்கக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு பின்னால் தொழுவது ஆகுமானதல்ல, இவர்கள் நமது பள்ளிவாசலுக்கு நுழையக்கூடாது, நுழைந்தால் பள்ளிவாசல் அசுத்தமானதாக ஆகிவிடும், அதை நாம் கழுவ வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அஹ்மதினுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கலாம், ஆகுமானது, இவர்கள் கொலை செய்ய தகுந்தவர்கள் என்று கூட எழுதியிருக்கிறார்கள். இந்த அளவு ஃபத்வாவில் கடுமை காட்டப்பட்டுள்ளது.
அப்துல் காதிர் சாப் சௌதாகர்மல் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபத்வாவுடைய சில இடங்களை பார்த்தேன். எந்த அளவு மோசமான அசுத்தமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது என்றால் ஒரு நல்ல மனிதன் அதை படிக்கக்கூட முடியாது. முதல் ஃபத்வா முஸ்லீம் ஆலிம்கள் கொடுத்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பொறுமையுடன் அதை கையாண்டார்கள். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு மக்களுக்கு புரிய வைத்தார்கள். அவர்கள் மீது சான்றை முழுமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இதை விட்டு விலகிவிடுங்கள். ஒரு முஸ்லீமை காஃபிராக ஆக்குவது, ஒரு முஸ்லீம் மீது குஃபர் ஃபத்வா கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய பாவமாகும். இதை விட்டு விலகிவிடுங்கள் என்று கூறினார்கள். நீங்கள் விலகவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று அதை கண்டு காணாமல் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா உங்கள் மீது வந்துவிடும் என்றார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதத்திலும் புரிய வைத்த பிறகு அந்த மக்கள் திருந்தாத போது அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வாவை எடுத்து வைத்தார்கள். ஒரு முஸ்லீமை காஃபிர் என்று கூறினால் கூறக்கூடியவர் காஃபிராகி விடுவார் என்ற குஃப்ருடைய ஃபத்வா திரும்ப அவரிடமே வந்துவிடும், கூறியவரிடம் வந்துவிடும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றாகும். இந்த கூற்றுக்கேற்ப நீங்கள் காஃபிர் என்று கூறினார்கள். இந்த ஃபத்வாவும் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா ஆகும். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்வாவை அவர்களுக்கு காட்டினார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், கலிமா சொல்லக்கூடிய எவரையும் நான் காஃபிர் என்று கூறுவதில்லை. அவர் என்னை குஃபர் செய்து என்னை மறுத்து என்னை பொய்ப்படுத்தி மறுத்து அவரே காஃபிராக ஆகாதவரை. இந்த விவகாரத்தில் என்னுடைய எதிரிகள் தான் இப்பொழுதும் முன்னணியில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னை காஃபிர் என்று கூறுகிறார்கள். எனக்காக ஃபத்வா ஆயத்தம் செய்துள்ளார்கள். நானே முன் வந்து அவர்களுக்கு எதிராக இந்த ஃபத்வாவும் கொடுக்கவில்லை. இதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். நான் அல்லாவை பொறுத்தவரை நான் முஸ்லீம் என்றால் என்னை காஃபிர் என்று கூறுவார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா அவர்களுக்கு திரும்பும், அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். நான் அவர்கள் காஃபிர் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்னை காஃபிர் என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு இணங்க ஃபத்வாக்கு இணங்க வந்துவிடுகிறார்கள். தெரியாக்கள் குலூப் என்ற நூலுடைய மேற்கோளாகும். இன்னொரு இடத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு மௌலவியோ ஒரு எதிரியோ நாம் முதலில் இவர்களை காஃபிர் என்று கூறியதாக சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா? ஒரு நாம் எழுதிய நூலோ பிரசுரமோ இவர்கள் கூறுவதற்கு முன்பு நாம் குஃபர் ஃபத்வா கொடுத்ததாக இருக்குது என்றால், முஸ்லீம்களை என காஃபிர் என்று கூறியிருக்கிறோம் என்றால் எடுத்து வைக்கட்டும். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாமே முன் வந்து முதலில் குஃபருடைய ஃபத்வா கொடுக்கவில்லை. மசீஹ் மௌஊத் அவர்களையும் அன்னார ஜமாத்தையும் காஃபிர் என்று சொல்லி அவர்களே காஃபிராகிவிட்டார்கள். மசீஹ் மௌஊத் அவர்கள் எவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹையும் அவரது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வதில்லை. மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பு, அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய முன்னறிவிப்புகள். ஆகவே இது குஃபர் ஆகும். ஆலிம்கள் இதை ஒப்புக்கொள்கிறார்கள், இது எழுதியும் இருக்கிறார்கள். எவர் இமாம் மஹ்தியை மறுப்பாரோ அது குஃப்ர் என்று எழுதியிருக்கிறார்கள், காஃபிராகி விடுவார் என்று எழுதியிருக்கிறார். நவாப் நூருல் ஹசன் கான் சாஹிப் இக்திராபு சா என்ற தமது நூலில் நவாப் சித்திக் ஹசன் சாஹிப் ஹுஜஜுல் கராமில் எழுதியிருக்கிறார்கள், மன் கதப பில் மஹதி பக்கத்து கஃபர, எவர் மஹதியை பொய்ப்படுத்துகிறார் அவர் காஃபிராகி விடுகிறார். முல்லா அலி காலி ரஹமஹுல்லா அவர்கள் எழுதும்போது ஒமன் இமாம் மஹதி நபியாக இருக்க மாட்டார் என்று கூறுகிறாரோ அவர் வெளிப்படையாகவே குஃப்ர் செய்து விட்டார். இமாம் ஜலாலுத்தீன் சுயீத்தி அவர்களும் இதே கொள்கையை தான் வைத்திருந்தார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயீத்துடைய கூற்று என்னவென்றால், பைன்னஹு நபியுன், இமாம் மஹதி நபியாக இருப்பார்கள்.
லா யஸ்ஹபு அன் நுபுவத்து உடைய பண்பு அவர்களை விட்டு பிரியாது. அவர் நபியாக இருப்பார்கள். வாழ்விலும் நுபுவத்துடைய பண்பு அவருடைய வாழ்விலும் அவருடைய பிரியாது, நம் மரணத்திற்கு பிறகும் பிரியாது. இதை நான் சுருக்கமாக நான் எடுத்து வைத்தேன். ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வியை தாரிக் சாஹிப் கேட்கின்றேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்துவிட்டு ஓரிறைவனை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள், தீய செயல்களை விட்டு தவிர்ந்திருப்பவர்கள் ஆகிய அத்தகைய மக்களை பற்றி என்ன கொள்கை கொண்டிருக்க வேண்டும்? இது தொடர்பாக ஹுஸூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனை என்னென்ன இருக்கின்றன? இதை கேள்விக்கு பதிலளிக்குமாறு மௌலவி தாரிக் அஹ்மத் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்முல்லா. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹக்கீகத்துல் வஹி என்ற நூலில் இந்த விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலும் மனிதனுக்கு திருப்தி கிடைக்கவே முடியாது. இஸ்லாத்தை இந்த மக்கள் எந்த மதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள்? ஒரு மனிதனை இறைவனாக்கி அந்த மதத்தோடா? பல்வேறு பிரச்சனைகளில் தாமே மூழ்கியிருந்த அந்த மனிதர் அந்த மதத்தோடு ஒப்பிடுகின்றார்களா? ஒப்பிடப்படுகின்றதா? அல்லது இறைவனை முழுமையான படைப்பாளர் என்று ஏற்றுக்கொள்ளாத அந்த மதத்தோடு ஒப்பிடுகின்றார்களா? உயிரும் இருக்கின்றது, உடலும் இருக்கின்றது, மறுபிறவி எடுக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தோடு ஒப்பிடப் போகின்றார்களா? ஒரு ஆத்மாவையும் இன்னொரு உடலையும் சேர்ப்பது தான் இறைவனுடைய வேலை, இது எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தோடு இஸ்லாத்துக்கு ஒப்பிடுவார்களா? அல்லது அற்புதங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தோடு ஒப்பிடுவார்களா? இறைவனை உண்மையான இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத அந்த மதத்தோடு ஒப்பிடுவார்களா? இறைவன் பேசுவதே இல்லை, அவன் துவாக்களை கேட்பதில்லை, மனிதனோடு உரையாடுவதில்லை, இல்ஹாம் இறக்குவதில்லை என்று சொல்லக்கூடிய மதத்தோடு ஒப்பிடுவார்களா? ஆக இப்படிப்பட்ட இறைவனை மற்ற மதங்கள் எடுத்து வைக்கின்றன. இதற்கு நிகராக இஸ்லாத்தின் போதனை நாம் பார்க்கின்றோம். அல்லது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்த அந்த போதனைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரிய வருகின்றது. இஸ்லாம் ஓர் உயிருள்ள இறைவனை உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கின்றது. மனிதரோடு அந்த இறைவன் உரையாடுகின்றான், மனிதனுடைய விஷயங்களை கேட்கின்றான், அவனுடைய துவாக்களை கேட்கின்றான், அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். அவன் வழக்கத்துக்கு மாற்றமான அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றான். அந்த மனிதன் ஏதாவது இன்னலில் மூழ்கி இருக்கும் பொழுது அவனுடைய ஈரேற்றத்திற்கான வழியை ஏற்படுத்தி தருகின்றான். ஆக அப்படிப்பட்ட இறைவனை இஸ்லாம் உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்கின்றது. ஆக இஸ்லாத்தை தவிர எப்படி ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கிடைக்க முடியும்? இறைவனோடு முழுமையான அன்பு ஒரு மனிதனுக்கு இயல்பில் எப்படி ஏற்படுகின்றது? அவன் முழுமையான பண்புகள், முழுமையான சிறப்புகள் அந்த இறைவனிடம் பார்க்கும் பொழுதுதான் மனிதனுக்கு இயல்பிலேயே அவனோடு ஒரு அன்பு ஏற்பட முடியும். அப்படிப்பட்ட சிறப்புகள் மற்றும் பண்புகளை உடைய ஒரு மனிதரை இஸ்லாம் தான் உலகத்தில் எடுத்து வைக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலும் மனிதனுக்கு இயல்பு ரீதியாக திருப்தி கிடைக்க முடியாது. பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதகுலத்திற்கு சீர்திருத்துவதற்காக அனுப்பினார்கள். அன்னார் கூறினார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்றவர் ஆவார்கள். அவர்கள் எல்லா கோணத்திலும் எல்லா அம்சத்திலும் ஒளியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தின் பல்வேறு மதங்களை இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது, போட்டியே போட்டு பார்க்க முடியாது, போட்டிக்கே என்ற பேச்சுக்கு இடமில்லை. எந்த மனிதருக்கு அறிவு இருக்கின்றதோ, அவர் நீதியோடு செயல்படுகின்றாரோ, அவர் இஸ்லாத்தின் சிறப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கவே முடியாது. நீங்கள் திருக்குர்ஆனுடைய போதனையை பாருங்கள், அதில் எந்த வாழ்வின் எந்த விஷயத்தில் சம்பந்தமாக திருக்குர்ஆனில் வழிகாட்டல் இல்லாமல் இருக்கின்றது? அல்லது எதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய முன்மாதிரி எந்த விஷயத்தில் தான் இல்லாமல் இருக்கின்றது? நீங்கள் உங்களுடைய வீட்டு சம்பந்தமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பொருளாதார விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சமுதாய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மத நல்லிணக்கமாக இருக்கட்டும், பல்வேறு சமுதாயங்கள் இன்னொரு சமுதாயத்தோடு எப்படி ஒருவர் மற்றவரோடு பழக வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும், எப்படி வியாபாரம் இருக்க வேண்டும், சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை எல்லா விஷயத்திலும் எல்லா வழிகாட்டல்களையும் எல்லா கட்டளைகளையும் இஸ்லாம் எடுத்து கூறிவிட்டது. ஆக நீதியோடு செயல்படக்கூடிய மக்கள் மேலோட்டமான
ஒரு ஆய்வு செய்தாலும் கூட சொல்லிவிடுவார், இஸ்லாத்தோடு ஒப்பிடக்கூடிய அல்லது இஸ்லாத்துக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய மார்க்கமே உலகத்தில் கிடையாது என்று சொல்லிவிடுவார். ஆக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கின்றன, கியாமத் வரைக்கான போதனைகள் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாம் மற்ற உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, எத்தனை போதனைகள் வந்தனவோ, அல்லாஹ்வின் தரப்பில் வந்தனவோ, அதை நாம் ஏற்கவில்லை என்று சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கின்றோம் என்றால், அந்த நபிமார்கள் அந்த நேரத்திற்கு, அந்த சமுதாயத்திற்கு, அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக அந்த போதனையை கொண்டு வந்தார்கள். எந்த மக்களுக்காக வந்தார்களோ அந்த நபிமார்கள் உண்மையானவர்கள் தான். அந்த சமுதாயமும் அந்த போதனை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தன. ஆனால் மசீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் போதனை மட்டும்தான் அல்லாஹ் தானே அதற்கு நீர் பாய்ச்சுகின்றான். வஹி மற்றும் இல்ஹாம் மூலமாக, தன்னுடைய தூய தமிழர்கள் அனுப்பப்பட்ட அந்த தூய மனிதர்கள் மூலமாக இஸ்லாம் எனும் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கின்றான், ஆதரவு வளர்ந்து கொண்டே இருக்கின்றான். மற்ற போதனைகள் திருக்குர்ஆனுக்கு முன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால் வந்த அந்த போதனைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக இறைவன் வழங்கியிருந்தான், அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக வழங்கியிருந்தான். அல்லாஹ் அதற்கு இதனால் ஆதரவு அளிக்கவில்லை. அந்த போதனைகளை அல்லாஹ் பாதுகாத்து வைப்பதற்கான ஏற்பாடை செய்யவில்லை. அதிலும் இந்த நல்ல விஷயங்கள் இருந்தன, அதிலும் பல நல்ல விஷயங்கள் இருந்தன. ஒவ்வொரு மதத்திலும் நல்ல நல்ல விஷயங்கள் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அந்த எல்லா போதனைகளையும் கூட அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய மறை திருக்குர்ஆனில் ஒன்று சேர்த்து விட்டான். ஆக இவ்வாறு இஸ்லாத்தை ஒரு முழுமையான மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான தூதராக ஆக்கியிருக்கின்றான். இஸ்லாத்தின் மார்க்க நூலான திருக்குர்ஆனை முழுமையான மறையாக ஆக்கி அல்லாஹ் திருக்குர்ஆனை, இஸ்லாத்தை முழு உலகத்திற்கு மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், விரும்பியிருக்கின்றான். இதனால் தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கம் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு திருப்தி கிடைக்கவே முடியாது. மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஹக்கீகத்துல் வஹி என்ற நூலில் ஒரு சேலஞ்சையும் உலகத்திற்கு நடத்தி வைத்திருக்கின்றார்கள். கூறியிருக்கின்றார்கள், ஹக்கீகத்துல் வஹியில் உண்மையில் நான் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை நிரூபிப்பதற்காகத்தான் சான்றுகள் எடுத்து வைக்கின்றேன். அத்துடன் அன்னார் இன்னொரு சேலஞ்சும் எடுத்திருக்கின்றார்கள், நான் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் அற்பமான ஒரு அடிமையாக இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் இருக்கின்றன, அவற்றில் ஒரு சில அடையாளங்களை பார்ப்பதன் மூலமாகவே ஒரு மனிதன் அன்னார் மீது ஈமான் கொள்வான். அன்னார் கூறினார்கள், என் சார்பாகவும் அல்லாஹ் பல்வேறு அடையாளங்களை வழங்கியிருக்கின்றான். இந்த அற்பமான அடிமையின் அடையாளங்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. சேலஞ்ச் விடுத்திருக்கின்றார்கள், எனக்கு நிகராக வாருங்கள், நான் இஸ்லாத்துக்கு பிரதிநிதியாக இருக்கின்றேன், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் அவர் வரட்டும், நாம் அற்புதத்தில் போட்டியிட்டு பார்ப்போம். அல்லாஹ் யார் மீது மறைவான விஷயங்களை அதிகமாக வெளிப்படுத்துகின்றான், யாருடைய துஆக்களை அல்லாஹ் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றான், யாருக்கு ஆதரவாக அல்லாஹ் அதிகமான அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றான், யாருக்கு அதிகமாக உதவி செய்கின்றான், யாருக்கு அதிகமாக வானத்து அடையாளங்களை காட்டுகிறான் என்பதை பார்ப்போம். ஆக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறினார்கள், உலகத்தின் எந்த ஒரு நபராலும் நிற்க முடியாது, எந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரும் இந்த களத்தில் என்னோடு போட்டியிட்டு வெற்றி பெறவே முடியாது. மாறாக வெற்றி இஸ்லாத்தின் இந்த மிகவும் அற்பமான இந்த அடிமைக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆக இஸ்லாத்திற்காக அல்லாஹ் வெற்றியை நிறுத்தி வைத்திருந்தான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சில முன்னெடுப்புகளை பற்றியும் இந்த நூலில் கூறியிருக்கின்றார்கள். இதில் 4வது பாகத்தில் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடமிருந்து முன்னறிப்பு பெற்று என்ன விஷயங்கள் கூறினார்களோ அதெல்லாம் எப்படி நிறைவேறின, எப்படி துவா கேட்டார்கள், அல்லாஹ் அன்னாருடைய துவாக்களை கேட்டான், தேவைகளுக்கு ஏற்ப துவாக்களை நிறைவேற்றினான். பிறகு எதிரிகளுக்கு எதிராக மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த பத்வாவை செய்திருந்தார்கள், தண்டனைக்கான துவா, அந்த எதிரிகளை அல்லாஹ் எப்படி அழித்தான், இந்த எல்லா முன்னறிப்புகளையும் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த சான்றை உலகத்தில் அளித்திருக்கின்றார்கள். இப்பொழுது உலகத்தில் இஸ்லாத்தை தவிர ஒரு மனிதனுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய எந்த மார்க்கம் உலகத்தில் என்பதை நிரூபித்து காட்டுகின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸனல் ஜஸா. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய இந்த எபிசோட் நிறைவடைய செல்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவாக நான் சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோள் எடுத்து வைக்கின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான முன்னறிப்புகள் உள்ளபடியே நிறைவேறி விடுவதும் அவை நிறைவேறியதற்கு ஆயிரக்கணக்கான உயிருள்ள சான்றுகள் காணப்படுவதும் இது சிறிய விஷயம் ஒன்றுமல்ல. இது ஒரு வகையில் கண்ணியத்திற்குரிய மேலான இறைவனை காட்டிவிடுவது போன்றதாகும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு காலத்தில் எப்பொழுதாவது ஆயிரக்கணக்கான முன்னறிப்புகள் அறிவிக்கப்பட்டு அவை அனைத்தும் பகல் வெளிச்சத்தை போன்று நிறைவேறியதையும்
ஆயிரக்கணக்கான மக்கள் அவை நிறைவேறியதற்கு சான்று பகர்ந்ததையும் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த காலத்தில் இறைவன் அருகில் வந்து வெளிப்படுவதைப் போன்று, நூற்றுக்கணக்கான மறைவான விஷயங்களை தன் அடியாருக்கு வெளிப்படுத்துவதைப் போன்று இதற்கான எடுத்துக்காட்டு இந்த காலத்துக்கு முந்தைய காலத்தில் கிடைப்பது அரிது என்பதை நான் உறுதியாக அறிகிறேன். கிஷ்தி நூஹ் ருஹானி ஹசாயன் தொகுதி 19 பக்கம் 7. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்து ஏதாவது புதிய ஒரு தலைப்பில் ஒரு புதிய சீரியஸுடன் உங்கள் முன் வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया